இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இவன் உங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணிருக்கான்ல? ஆமா சார், உங்ககிட்ட நான் தான் பேசினேன். ஃபோன் பண்ணி என்ன சொன்னா? நீங்க என்ன பேசுனீங்க? ஹலோ, ரகுராம் சாருங்களா? ஆமா, நீங்க யாரு? என் பேர் ஹரி. என் வீடு தாம்பரத்தில் இருக்கு சார். நான் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன் சார். சரி, நீங்க விஷயத்துக்கு வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் சாருவை லவ் பண்ணுறேன் சார். என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க சாருவை லவ் பண்றீங்களா? ஆமாம் சார். இந்த விஷயம் சாருவுக்கு தெரியுமா? சாரு கிட்ட நான் லவ் பண்ணுற விஷயத்த அவகிட்ட சொன்னேன் சார். சாரு என்ன சொன்னா? அவ என் காதலை ஏற்றுக்கல சார். எங்கள் அப்பாவும் ரகுராம் பெரியப்பாவும் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அவ என் லவ்வை ஏற்றுக்கல சார். நீங்கள் ஏற்கனவே உங்கள் தங்கச்சி பையனை சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணது அது நடக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமாவது சாரு என்னுடைய காதலை ஏற்றுப்பான்னு நினச்சேன் சார். ஆனால் அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா சார். சார், நான் அவளை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் சார். நீங்கள் சொன்னா அவள் கேட்பான்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்கள் தான் எங்களை சேர்த்து வைக்கணும் சார். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா இத பத்தி நீங்க சாருவோட அப்பா கிட்ட தானே பேசணும். என்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? நான் சாருவோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசினப்போ நீங்கள் சொன்னாவே சாருவோட அப்பா ஒத்துப்பாருன்னு சொன்னாங்க. அதனால தான் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி, என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாருவோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் சார் நான் வாங்கினேன். இத பாருங்க தம்பி, நீங்க யாரு என்னன்னு எந்த விவரமும் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம சாருவோட விருப்பத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் இல்ல? அதனால இத பத்தி சாருவோட அப்பா கிட்ட பேசணும். இப்படி எதுவுமே இல்லாம நான் உங்களுக்கு எந்த உறுதியும் கொடுக்க முடியாது.